இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகள் மீது அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விதித்த கூடுதல் இறக்குமதி வரிகள் செல்லாது என்று அமெரிக்க உச்ச நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த ட்ரம்ப் நீதிபதிகளை முட்டாள்கள் என்றும் இடதுசாரிகளின் வளர்ப்பு நாய்கள் என்றும் கடுமையாக விமர்சித்துள்ளார். இருப்பினும் பிப்ரவரி 24 முதல் அனைத்து நாடுகளுக்கும் 10% புதிய வரி அமல்படுத்தப்படும் என வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. வடக்கு பாகிஸ்தானில் இன்று காலை ரிக்டர் அளவில் 4.4 ஆக பதிவான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது இஸ்லாமாபாத் மற்றும் ராவல்பிண்டி பகுதிகளில் உணரப்பட்டது. கடந்த 24 மணி நேரத்தில் ஏற்படும் இரண்டாவது நிலநடுக்கம் இதுவாகும். நாட்டில் இராணுவ சட்டத்தை மார்ஷியல் லா அறிவித்து கிளர்ச்சியை தூண்டிய குற்றத்திற்காக தென்கொரிய முன்னாள் அதிபர் யூன் சுக் இயோலுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. வங்கதேசத்தின் புதிய பிரதமராக தாரிக் ரஹ்மான் பதவியேற்றுள்ளார். பதவியேற்றவுடன் இந்தியர்களுக்கான விசா தடையை நீக்கி இருநாட்டு உறவை புதுப்பிக்க ஆர்வம் காட்டி வருகிறார். உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ள டெல்லி செயற்கை நுண்ணறிவு மாநாடு இன்றுடன் நிறைவடைகிறது. இதில் இந்தியாவுடன் இணைந்து செயல்பட ஐக்கிய நாடுகள் சபை UN விருப்பம் தெரிவித்துள்ளது. ஏலியன்கள் மற்றும் UFOக்கள் குறித்த ரகசிய கோப்புகளை பொதுமக்களுக்கு வெளியிட அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இது சமூக வலைதளங்களில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. உலகத் தமிழ் கலாச்சார சங்கம் சார்பில் சிங்கப்பூரில் நடைபெற்ற விழாவில் தமிழ் மொழி மற்றும் பண்பாட்டிற்கு தொண்டாற்றிய 3 தமிழர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. ICC உலகக்கோப்பை ICCWC 2026 தொடரில் இன்று நடைபெற்ற விறுவிறுப்பான போட்டியில் இந்தியா பாகிஸ்தானை 61 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபார வெற்றி பெற்றது. தங்கம் விலை அதிரடி உயர்வு. இன்று தங்கம் விலை வரலாறு காணாத அளவில் உயர்ந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு ரூ. 2080 உயர்ந்து 1 சவரன் ரூ. 1,17,440க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் ரூ. 14,680 உள்ளது. தங்கம் விலையைப் போலவே வெள்ளி விலையும் கிலோமுக்கு 20,000 உயர்ந்து 1 கிலோ வெள்ளி 2,90,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்த செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் பல செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது தமிழ் நியூஸ் 360. நன்றி, வணக்கம்.